எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஜிஆர்டி ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஜிஆர்டி என்றால் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம். ஸோ இதில் ப்ரிடாமினண்ட்டாக நாள்பட்ட நெஞ்செரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நெஞ்செரிச்சல் கூட சிலருக்கு பல சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது நெஞ்சில் வலி வரலாம், சிலருக்கு சாப்பாடே தொண்டையில் வரலாம், வால்யூம் ரீஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். சிலருக்கு இதனால் சுவாச முட்டு ஏற்படலாம், அதாவது லெரிங்கோஃபெரிஞ்சல் ரீஃப்ளெக்ஸ் ஏற்பட்டு அதனால் ஒரு காஃப் இல்லை வீசிங் மாதிரி கூட வரலாம். சிலருக்கு கழுத்து வலி, சிலருக்கு தூங்க முடியாது, நாக்டர்னல் சிம்டம்ஸ். தூங்கி படுத்திருப்பாங்க, டக்குன்னு எழும்பிடுவாங்க, பார்த்தா பயங்கர நெஞ்சு கரிச்சிட்டு தொண்டையிலாம் ஒரு சார் டேஸ்ட், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி, இதோட ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நாள்பட வந்துகிட்டே இருந்ததுன்னா முதல்ல ஸ்ட்ரக்சரலி இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் சிலருக்கு ஹயாட்டஸ் குடலிறக்கம் இல்லை அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் வால்வ் லூஸாக காணப்படும். அதுபோக உணவு குழாயில் சிலருக்கு புண் ஏற்பட்டு ஈசோஃபேஜைட்டிஸ் என்கிற ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இனிஷியலாக டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மற்றும் சில ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் மெடிகேஷன்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன்ஸில் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி 90% பேருக்கு ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கிறது. ஸோ அதன் பின்பு அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி, டயட்டை மெயின்டைன் பண்ணி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருப்பதில்லை. ஒரு சிலருக்கு இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது அவங்களால டெய்லி மெடிசின் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் எடுக்காட்டாலும் ப்ராப்ளம் வந்துடுது. இல்லைனா சில சமயம் டயட்டே சாப்பிட்ட பிறகு மேலே திருப்பி போகுது, குனிய முடியலை, இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நைட்டு ப்ராப்ளம் இருக்குது. சிலருக்கு ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம், அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதிலேருந்து நிரந்தரமாக எப்படி தீர்வு பார்க்குறது? ஸோ இதுக்கு தான் அந்த எண்டோஸ்கோபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர். அது எண்டோஸ்கோபி வழியாகவும் செய்யலாம், இல்லை இப்போதைக்கு நவீனமாக லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வழியாக ஃபண்டோப்ளைகேஷன் என்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அது வழியாகவும் இந்த வால்வை சீரமைத்து இதை நார்மல் ஆக்கி அவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸை வரதை நிரந்தரமாகவே நம்ம தடுக்கலாம்.